அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் என்கிற தலைப்பில் உள்ள செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அப்போ ஒரு ஃபிக்ஹுடைய அடிப்படைகளை அறிந்து கொள்வதாக இருந்தால் முதல் அடிப்படை இஸ்லாத்துக்கு எதை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது. ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கிற கலைக்கு பேர் தான் உசூலுல் ஃபிக்ஹுன்னு அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் எதை நம்ம மார்க்கத்துக்கு ஆதாரமாக வைப்பது என்றால் அது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஆதாரமாக வைக்கணும் என்பதற்கு இரண்டு காரணங்களை உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம் இதுவரைக்கும். என்ன இரண்டு காரணம்னா, ஒன்று தீனுக்கு சொந்தக்காரன் அல்ல. யார் சொந்தக்காரனோ அவன் தான் அது சம்பந்தமாக எல்லா முடிவும் எடுப்பான். அதில் சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு எடுக்கிறத யாரும் ஒத்துக்கிற மாட்டோம்னா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டான். அந்த ஒரு கிரவுண்ட்லேயும் குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம். அது ரெண்டைத்தான் நம்ம ஆதாரமாக வைக்கணும். அது மாதிரி நம்ம கலிமா தௌஹீத் இருக்கு இல்லையா, அதில் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். மூணாவது ஒரு ஆளையோ ஒன்றையோ நம்ம சொல்வதே இல்லை. சொல்வது தான் இஸ்லாத்தில் ஒருத்தனை சேர்க்கும் என்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, ஒருவன் இஸ்லாத்துக்கு வர்றா இருந்தால் அல்லாஹ் தான் எஜமான்ட்டு ஏற்றுக்கிறணும், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிறணும். அப்போ தூதர்னு ஏற்றுக்கிட்டால் அவருக்கு தான் அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வரும். தூதர் இல்லாதவங்களுக்கு செய்தி வராது. அந்த கிரவுண்டில் பார்த்தாலும் வஹி மட்டும்தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய செய்தி மட்டும்தான் அடிப்படை. இதை வச்சு தான் எந்த சட்டத்தையும் ஒரு விஷயத்தை சுன்னத்து ஃபர்லு ஹராமு மக்ரூஹ்னு எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு வைக்கிற ஆதாரம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால் குர்ஆனாக இருக்கணும், இல்லைன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஆத்தன்டிக்கான ஹதீஸாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். குறிப்பாகவும் சில ஆதாரங்கள் இருக்கிறது. இது பொதுவான ஒரு ஆதாரம், பொதுவான அடிப்படை. குறிப்பிட்டு இதை சொல்லக்கூடிய வசனங்களும் தனியாக இருக்கின்றன. அதில் முக்கியமான வசனத்தை சொல்வதாக இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவரை அவருக்கு அபரிமிதமான ஒரு அறிவை அல்லாஹ் கொடுக்குறான். மனிதனை பகுத்தறிவுள்ளவரை படைத்து அபரிமிதமான ஒரு அறிவையும் கொடுக்குறான். மலக்குகளை விட அவரை மிஞ்ச வைக்கிறான் அல்லாஹ். கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிற அளவுக்கு அவருக்குள்ளே அல்லாஹ் அந்த ப்ரோக்ராமில் அமைக்கிறான். இவ்வளவும் செஞ்சு ஒரு பெரிய அறிவு, ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு ஜீனியஸாகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டாங்க. அதனுடைய சில துகள்கள் தான் அவருடைய சந்ததிகளாகிய நம்மளுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சம் கடத்தப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு அறிவு கொடுக்கப்பட்டவராக இருந்து, அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டவராக இருந்து, அல்லாஹ்ட்ட உரையாடி இருக்கார்ல, பேசுகிற மாதிரிலாம் வருது இல்லையா, அப்போ அல்லாஹ்வுடைய உரையாடியவராக இருந்து, வானவர்களை நேருக்கு நேராக பார்த்தவராக இருந்து, இப்படியான ஒரு தன்மை கொடுத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு தப்பு செஞ்சதுக்காக அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேற்றும் போது அது என்ன சொல்லி வெளியேற்றுறான், ஆதமே உனக்கு நிறைய அறிவை தந்திருக்கிறேன், இனிமேலாவது போய் ஒழுங்காக நடந்துக்க, நல்லதை மட்டும் செய், அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற அறிவு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்புனானா? இல்லை. என்ன சொல்லி அனுப்புகிறான், கொல்னா நாம் சொன்னோம், இஹ்பித்து மின்ஹா இதிலிருந்து இறங்கி விடுங்கள், ஜமியான் எல்லோரும்னா ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் நம்மளையெல்லாம் சேர்ந்து சுமந்திருந்தாங்க. அந்த ரெண்டு பேருக்குள்ளே யாரெல்லாம் இருந்தோம், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களும் இருந்தோம். அப்போ எல்லோரும் இருக்கிறனால ஜமியான் எல்லோரும் இறங்கி விடுங்கள். நான் அவனுக்கு தான் எல்லாம் இருக்கிறது தெரியுமே, பேசுகிறவனுக்கு பேசுகிறது அல்லாஹ் அந்த ரெண்டு பேரை மட்டும் பார்க்க மாட்டான். அந்த ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அவ்வளோ பேரும் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அத்தனையும் அவனுக்கு தெரியும், அவன் கண் முன்னாடியே தெரியும். அதனால் அனைவரும்னு சொல்வது அல்லாஹ் சொல்கிறதுனால அந்த இது எல்லாத்தையும் குறிக்கும்னு விளங்கிக்கிறணும். அப்போ இஹ்பித்து மின்ஹா ஜமியான் இதிலிருந்து எல்லாரும் வெளியேறி விடுங்கள், இறங்கி விடுங்கள். இப்போ இம்மா எத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து, மின்னின்னா என்னிடமிருந்து, ஹுதன்னா நேர்வழி, எத்தி என்னன்னா உங்களுக்கு வரும்,
ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன். அப்போ இம்மாண்டா வறுமையானால், இம்மா ஏத்தி என்னக்கும் உங்களுக்கு வறுமையானால், மின்னி ஹுதன் என்னிடமிருந்து நேர்வழி வறுமையானால், ஃபமன் தபிய ஹுதாய எனது நேர்வழி யார் பின்பற்றுகிறாரோ, ஒலா ஹவுஃபுன் அலைஹிம் ஒலாஹும் யஹ்சனூன் அவருக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை சொல்லி அனுப்புகிறான். அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் அறிவு இருக்குன்னு நினச்சி இஷ்டத்துக்கு அதை செஞ்சிடக்கூடாது, என்னிட்டது நேர்வழி வரும். இது எதுக்கு எல்லாம் சொல்கிறான், நீங்கள் எப்படி நடக்கணும் என்று தீர்மானிக்கிற உரிமை எஜமானாகி எனக்கு தான் இருக்கிறது. எதை செஞ்சால் நீங்கள் திரும்பி இந்த சொர்க்கத்துக்கு வரலாம் என்பதற்கு உரிய வழிகாட்டுதல் நான் தான் தருவேன். அப்படிங்கிறதுனால தான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்னு இதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். 2:38 சொல்கிறான். இதே கருத்தை 20:123 சொல்கிறான். அப்போ 20:123 2:28 அல்ல 2:38 அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பூமிக்கு போங்க, உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புலாம் செஞ்சு வச்சுருக்கிறேன், அங்கே வாழ்ந்துக்கிறங்க, ஆனால் எந்த அடிப்படையில் நீங்கள் வாழணும் என்ற வழிகாட்டுதல் என்னிடமிருந்து வரும். இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுலேருந்து நமக்கு என்ன விளங்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உரிமை அல்லாஹ் கொடுக்கல. ஒரு மனிதர் அவர் பெரிய ஆலிம்களுக்கு அதிகாரம் இருக்குது, மௌலானாக்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஷேகுமாருக்கு அதிகாரம் இருக்கிறது, சஹாபாக்களுக்கு சொன்னதெல்லாம் மார்க்கம் என்று நினைக்கிறார்களே. இவங்க எல்லாரையும் விட பெரிய ஆள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாருக்கும் இருக்கிற அறிவை விட அதிக அறிவு உள்ளவர் ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர் என்ன கரெக்டாக தான் முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு இருந்தும் கூட எல்லாம் என்ன செய்கிறான், அதெல்லாம் முடியாது, நான் சொல்லணும், நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன், நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு நடக்கணும், அப்போ தான் நீங்கள் நேர்வழி பெறுவீங்க, உங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. திருப்பி என்னிடத்தில் வரும் பொழுது பயமும் கவலைப்படாத ஒரு நல்ல நிலையில் நீங்கள் அடையணுமாக இருந்தால் என்னிடமிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய எனது அந்த நேர்வழியை யார், ஃபமனித்தபா ஹுதாய எனது நேர்வழியை அவன் பின்பற்றுகிறானோ, ஃபலா யலில்லு அவன் வழி தவற மாட்டான், வழி தவற மாட்டான், ஒலா யஷ்கா அவன் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் பொழுது, ஆதம் ஹவ்வாவை அனுப்பும் பொழுது இந்த ஒரு கட்டளையை போட்டு அனுப்புகிறான். மனித குலத்துக்கு முதல் கட்டளை இதுதான், பூமிக்கு வந்த முதல் கட்டளை இதுதான். இந்த மண்ணுலகத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு கட்டளைன்னு ஒன்று வருது. அங்கே அவர் படைக்கப்பட்டவன அந்த சொர்க்கத்தில் தோட்டத்தில் இருந்தார்ல, அப்போ உள்ள கட்டளை தனி. அவர் வெளியேற்றி மனிதத்தன்மையோடு செயல்படுவதற்கு அனுப்பும் பொழுது அப்போ கொடுக்குற ஃபஸ்ட்டு கட்டளை என்னன்னு கேட்டால் இதுதான். அப்போ அல்லாஹ்விடமிருந்து உள்ள கட்டளை முதல் கட்டளையாக என்ன கொடுக்குறான்னா, நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுதலை தருவேன், நீங்கள் அவெல்லாம் முடிவெடுக்க இயலாது, நான் அனுப்புகிற வழிகாட்டுதலாம் நீங்கள் பின்பற்றணும். அப்போ இந்த 2 வசனத்திலேருந்து நமக்கு இது விளங்குதா இல்லையா? இதை ஏன் அப்படி எல்லாம் சொல்கிறான், சும்மா சொல்ல தேவையில்லை. அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு பெரிய விவரமான ஆள் தானே, அல்லாஹ் விளங்கின ஒரு ஆள் தானே, எல்லாம் கரெக்டாக தானே செய்வார், அப்படி விட்டானா இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உனக்கும் நான் தான் என்ன செய்வேன், நேர்வழியை அனுப்புவேன், அதைத்தான் நீ பின்பற்றணும், அதைத்தான் உன்னுடைய மக்களுக்கு போதிக்கணுங்கிற அர்த்தம் அதில் அடங்கியிருக்கா இல்லையா? அப்போ வேறு ஒன்று எப்படி நம்ம ஆதாரம் ஆக்குறது, அல்லாஹ்வுடைய அந்த அந்த இதுகளுக்கு இறையாண்மை அது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்ல. நான் தான் எல்லாம், நான் தான் உன்னை படைச்சிருக்கிறேன், நான் தான் உனக்கு சொர்க்கத்தை தரப்போகிறேன், நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். அப்போ நான் சொல்கிறபடி தான் நடக்கணும் என்பதில் அல்லாஹ் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான் யாருக்காக வேண்டியும். யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். அதுக்கு பேர் தான் இறைவனை. சும்மா ஒளிஞ்சு நலைஞ்சிட்டால் அது இறைவன் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி ஆளுக்கு தகுந்த மாதிரி வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி மாற்றினா அது இறைவன் கிடையாது. இறைவன்னா இறைவன் அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இந்த ஃபிக்ஹ் சட்டங்களை எடுப்பதற்கு ஆதாரம் என்ன வரும்னா, அவன்கிட்டருந்து வந்திருக்குதா, அதான் அடிப்படை. அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி வந்திருக்கான்னு கேட்குறான். அப்போ அல்லாஹ்ட்டேருந்து வந்த நேர்வழியை வைத்து அதுலேருந்து சிந்திச்சு சட்டம் எடுங்க. ஒரு வசனத்தை வச்சுக்கிறங்க, ஒரு ஹதீஸை வச்சுக்கிறங்க, அதில் சிந்தித்து என்னென்ன மாதிரி உங்கள் அறிவுக்கு விளங்க முடியுதோ விளங்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் அறிவையும் கொடுத்துருக்குறான். அது பேசிக்கே இல்லாமல் நீங்கள் என்ன அந்த இவ்வளோ நாளாக நடக்குதில்ல அதனால் இது மார்க்கம்
பெரிய பெரிய அஜத்தனா சொன்னாங்கன்னு வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை வேற ஆள் கொடுத்ததா வந்துருமா இல்லையா? இது ஒரு தனிப்பட்ட ஆதாரத்தில் இதையும் சேர்த்துக்கிறங்க. இது வஹி மட்டும்தான் ஆதாரம் என்பதற்கு, அதாவது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் வச்சு சட்டம் எடுக்கணும், வேறு எந்த ஒன்றையும் வைத்து சட்டமோ கொள்கையோ வகுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு நிறைய வசனங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நீங்கள் மேலோட்டமாக அர்த்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விளைவிக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கிறான், இத்தபிவு, நீங்கள் பின்பற்றுங்கள். இது எல்லா மக்களுக்கும் உள்ளது. மா உன்சில இலைக்கும், உங்களுக்கு அருளப்பட்டதை, மாண்டா அல்லதின்னு அர்த்தம். அல்லதி உன்சில இலைக்கும், உங்களுக்கு அருளப்பட்டதே அந்த ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள். இது வரைக்கும் பிரச்சனை ரப்பிக்கும், உங்கள் இறைவன்ட்டு அந்த அருளப்படுமே அதை நீங்கள் பின்பற்றுங்க. அதோடு நிற்காமல் வலா தத்தபி, பின்பற்றாதீங்க, மின்தூணி, அவனை விடுத்து, அவுளியா, நான் உற்ற நண்பர்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அப்போ நீங்கள் அல்லாஹ் வந்து ரெண்டையும் சொல்கிறான். அதாவது பாசிட்டிவாகவும் சொல்கிறான், எதிர்மறையாகவும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இதை பின்பற்றுங்க, இதை பின்பற்றாதீங்க. எதை பின்பற்றுங்க? உங்கள் இறைவனிடமிருந்து அருளியதை நீங்கள் அருளப்பட்டதை பின்பற்றுங்க. அவனை விடுத்து அவுளியாக்கள்னால் நம்ம நினைக்கிற எல்லாரும் அடங்கிறோம். அதில் பெரியார் மகானு எல்லாரையும் அடங்கிறோம். அவங்கள நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவங்க பின்பற்றுறதுக்கு உரிய ஆட்கள் கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்கள வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பின்பற்றுவது நான் சொல்கிறத தான் பின்பற்றணும். அப்போ நான் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டது என்பது குர்ஆனு வரும். அந்த குர்ஆன்லேயே ரசூலை பின்பற்ற சொல்லி வர்றதுனால ஹதீஸும் அடங்கிடும். அது நம்ம அந்த தலைப்பில் அந்த பாடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸ் கலைங்கிற பாடத்தில் அந்த ஹதீஸ் அவசியம்னு பார்க்குறோம்ல, அது அதுவும் வஹி தான். அப்போ அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு வேறு ஒன்றை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப எல்கேஜியான ஒரு விஷயம். இது பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் இதை விளங்க மாட்டேங்கிறாங்க. கலீலமாக ததக்கரும், கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து படிப்பினை பெறுகிறீர்கள். இந்த விஷயத்தை புரிகிற ரொம்ப கம்மி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக புரிகிற ஒரு விஷயம். இறைவன்கிட்ட பின்பற்ற சொல்கிறத கேட்கணுமா, மனுஷன் சொல்கிறத கேட்கணுமாங்கிறது வந்து பெரிய ஆதாரங்களை தொகுத்து வைத்து பேசுகிற ஒரு விஷயமானா இல்லை. சாதாரணமான ஒரு அறிவு உள்ளவன் சிந்தித்தால் கூட எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்ம இந்த வணக்க வழிபாடு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் செய்கிறோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அவன் தான் சொல்லுவான். அவன் என்ன சொன்னா செஞ்சுட்டு போகிறோம். அடுத்தவன் சொல்கிறத கேட்டு போனால் அவன் எப்படி சொர்க்கத்துக்கு தருவான். இப்படின்னு சிந்தித்தாலே விளங்குற ஒரு சின்ன விஷயம். ஆனாலும் என்ன செய்யலாம், அதிகமான மக்கள் விளங்குறதில்ல. கலீலம்மா அந்த மா சேர்ந்தால் மிக குறைவாக நம்ம சொல்லியிருக்கோம்ல. கலீலம்மா மிக குறைவாகவே ததக்கரும், நீங்கள் உணர்கிறீர்கள். மிக குறைவான ஆட்கள் தான் உணர்கிறீர்கள். மிக குறைவான அளவில் தான் உணர்கிறீர்கள். சில விஷயத்துக்கு மட்டும் குர்ஆன் ஹதீஸுங்கிறீங்க, பல விஷயத்துக்கு வேறு வேறு ஆதாரங்களை கொண்டாந்து காட்டுறீங்க. இதெல்லாம் அதில் அடங்கிடுது. அப்போ நம்ம இந்த ஒரு வசனம் ஒன்று போதும், வஹியத்தான் நீங்கள் ஆதாரமாக இதுக்கு என்ன தான் அர்த்தம்ப்பா? எல்லாம் இதை சொல்கிறதுக்கு எதுக்கு இதை சொல்கிறான்? சும்மா பறக்கத்துக்கு ஓதிட்டு போகிறதுக்காக சொல்கிறான். இதை வந்து நம்ம விளங்குறதுக்கு தானே குர்ஆன் அருள் இருக்கிறான். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது ஒரு ஆதாரம். நம்ம எல்லாருக்குமே இதை சொல்கிறான்ல, இது அடுத்து ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு இதை பாருங்கள், அன்சல்னா இலைக்கல் கிதாப, உமக்கு கிதாபை பில் ஹக்கை, சத்தியத்தை கொண்டு நம்ம இறக்கணும். முசத்திகன் லிமா பைன எதைஹி மினல் கிதாப், முன்னுள்ள கிதாபை வந்து இது உண்மைப்படுத்துது. முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியதாக, லிமா பைன எதை, இந்த பைன எதைங்கிறது என்ன அர்த்தத்துக்கு வரும் முன்னாடி விளக்கிட்டோம். முன்னாள் அர்த்தம். அப்போ மினல் கிதாபி, முன்னால் உள்ள வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு கிதாபை உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஒம்மு ஹைமினன் அலைஹி, அதை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஃபஹுக்கும் பைனகும், நபியை நீங்கள் வந்து அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும். பிமா அன்சல் அல்லா, நபிக்கு எல்லாம் கட்டளையிடலாம். நீங்கள் வந்து மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறதா இருந்தால்
பிமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹ் எதை இறக்கினானோ அந்த ஒன்றை கொண்டு அதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிக்கணும். அப்போ இதுதான் முக்கியமானது. உனக்கு இறக்கி இருக்கிறோம். ஃபஹக்கும், நீங்கள் தீர்ப்பளியுங்கள், பைனகும் அவங்களுக்கு மத்தியில், பிமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹு அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். நபிக்கு கட்டளை. அப்போ ஒலா தத்தபே, நபியை நீங்கள் பின்பற்றாதீங்க, அகுவாகும், அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பின்பற்றாதீங்க. அவங்களா சில மக்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், அதுக்கு உங்களை அனுப்பி வைக்கலை. அவங்களுடைய விருப்பங்களை லா தத்தபின்னா பின்பற்றாதீங்க. எல்லா இடத்துலையும் சென்று சேர்த்து வச்சுறான் பாருங்கள், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். ஒலா தத்தபி, நீங்கள் பின்பற்றாதீர்கள், அகுவாகும், ஹவான்னா விருப்பம் ஆசை, அகுவாங்கிறது பன்மை, அகுவாகும் அவங்களுடைய ஹவாவை மனோ இச்சைகளை விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்புறம் அம்மா ஜாக்க மினல் ஹக்கை, உம்மிடத்தில் வந்திருக்கிற ஹக்கு இருக்குது அதை விட்டு விட்டு, உம்மிடத்தில் வந்திருக்கிற ஹக்கு குரான் இருக்குது அதை விட்டுட்டு எங்கே போயிடாதீங்க, அவங்களுடைய விருப்பங்களை மக்கள் எப்படி விரும்புகிறாங்க என்று பார்த்து செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், 5:48 வசனத்தில் ஒரு போதனையை செய்கிறான். அப்போ குரான் நெடுகிலும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த கருத்தை அள்ளி இறைச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் சொன்னதை கேளு, நான் சொன்னதை கேளு, எவன் சொன்னாலும் கேட்காத. இதுதான் குரான் முழுசும் பேசுகிற விஷயம் என்னவா இருக்கும்னா, நான் சொன்னதை கேளு, எவன் சொன்னாலும் கேட்காத. அப்போ இப்படியே தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அது குரானில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறான் பாருங்களேன், இத்தபி, நீ பின்பற்று. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள நேரடி கட்டளை. இத்தபின்னா நீ பின்பற்று. மா ஊஹிய இலைக்க, உமக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை, மின் ரப்பிக்க, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீ பின்பற்று. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர கடவுளே கிடையாது, வணக்கத்துக்குரியன் கிடையாது. வாரில் அனில் ஜாஹி முஷ்ரிக்கீன், இந்த முஷ்ரிக்குகளை நீ புறக்கணிச்சிரு அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ உம் இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை நீ பின்பற்றணும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிடறான். அப்போ என்ன, நீங்கள் கூட சொந்தமாக நடக்கக்கூடாது. தூதராக இருந்தால் கூட என்னிடமிருந்து வஹியில் வரணும். அது வஹி குரான் மூலமாக வரலாம், அல்லது உள்ளத்தில் உதிப்பாக வரலாம், நேருக்கு நேராக பேசி வரலாம், சில விஷயங்கள் கனவு மூலமாக கூட வரலாம் நபிமார்களுக்கு. அப்போ என்னிடமிருந்து வஹியாக அருளப்பட்டதை தான் நீ பின்பற்ற வேண்டும். 106 வசனத்தில் இது இருக்குது. அது போக இன்னொரு வசனத்தில் என்ன செய்கிறாங்க, பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்க, அந்த வஹி அடிப்படையில் முடிவு எடுக்காமல் இவங்களாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது ஃபர்லு, இது சுன்னத்து, இது ஹலாலு, அது ஹராமு என்று முடிவு எடுக்கிறாங்க. இப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன கருத்து அடங்கியிருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் சொல்லி கொடுக்குறேன்னு அர்த்தமாகுது. அதான் அர்த்தம். அதாவது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்துட்டான், முழுமையாக ஆக்கி தந்துட்டான். 23 வருஷம் ஒருத்தரை வாழ்ந்து காட்ட சொல்லி செயல் விளக்கம் தந்து அந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்துட்டான். அதுக்கு பிறகு அவர் சொல்லாத ஒன்றை நீங்கள் உண்டாக்குனீங்கன்னு சொன்னால், இந்த மௌலுது பாத்தியாரெலாம் உண்டாக்கியிருக்காங்கல்ல, இப்படி உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்கு என்ன அர்த்தமாகும் தெரியுமா? ஓ, இதெல்லாம் அல்லாஹ் விட்டுட்டான், அவனுக்கு தெரியலை, நாங்கள் அதான் அர்த்தம். அதுக்கு அனைத்தையும் படைத்தவன் அவன், கேம நாள் வரைக்கும் உள்ள எல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது அதில் இது இல்லை, நீங்கள் ஓதுகிற மௌலுது அதில் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருஷ வாழ்க்கையில் அது இல்லை. நம்ம வைக்கிற 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ இல்லைங்கிற ஒன்றை நம்ம இப்போ உண்டாக்குறோம். உண்டாக்குனா அதுக்கு என்ன அர்த்தமாகும்? அதாவது அவனுக்கு இது தெரியலை, நாங்கள் சொல்லிக் கொடுக்காதான்னு அர்த்தம். அப்படின்னு நீங்கள் சொல்வது இல்லை. இதை செய்கிறவர்கள் அப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி எடுத்துக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான், நீ எனக்கு சொல்லி தர்றியா, எப்படி கேட்குறான்னு பாருங்க. குல், நபியை நீங்கள் கேளுங்கள், அது அல்லிமூன் அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீர்களா தீனிக்கும், உங்களுடைய தீனை. அது அல்லிமூன், அல்லமண்டா கற்றுக் கொடுத்தான், அது அல்லிமூ, அல்லமண்டா கற்றுக் கொடுத்தான், அது அல்லிமூன, அல்லம யு அல்லிமு து அல்லிமு, து அல்லிமு து அல்லிமானி து அல்லிமூன, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீர்களா அல்லாஹ்வுக்கு தீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? தீனுங்கிற பேரில் நான் சொல்லாத செஞ்சால்
நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கன்னு அர்த்தம். அந்த விளையாட்டு வச்சுக்கிறாதீங்கிறான்ல. அப்போ மார்க்கத்தில் நம்ம எதையாவது ஒன்று உண்டாக்கிட்டோம், குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் வேறு என்னத்தையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு உண்டாக்கணும்னா என்ன ஆகுது? அல்லாஹ் ரசூலுக்கு தெரியலேண்டாகுது, அல்லாவுக்கு தெரியலேண்டாகுது. அல்லாவுக்கு தெரியாத நம்ம சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோண்டு ஆகுது. அப்படி எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தான் இதை கேட்குறான். குல் நபி அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாவுக்கு உங்கள் தீனை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா, கற்றுக் கொடுக்குறீங்களா? வல்லாஹு யாலம் மாஃபி சமாவாத்தி, அல்லாஹ் வானங்களில் உள்ளதை எல்லாம் அறிவான். ஒமாஃபில் அர்தி, பூமியில் உள்ளதையும் அறிவான். வல்லாஹு எல்லாம் தெரிஞ்ச அவன் இருக்கும்போது நீ என்ன சொல்லிக் கொடுக்குற? அவனுக்கு வானத்தில் உள்ளலாம் தெரியும், பூமியில் உள்ளலாம் தெரியும். மூணுதுன்னு ஒன்று தேவைண்டா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பான். நீ ஒரு கத்தம்பாத்தியா தேவைண்டா அதையும் அல்லாஹ் ரசூல் காலத்திலே ஒரு செஞ்சு காட்ட சொல்லி கற்று தந்திருப்பான். எல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு இதை கற்றுத்தரலன்னா இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்ச அல்லாஹ் நீ செய்கிற வணக்கங்களை அவன் சொல்லித்தரலன்னு சொன்னால் அது இறைவனுடைய பார்வையில் அது வணக்கம் இல்லைன்னு அர்த்தம், அது வேணாம்னு அர்த்தம், அது வழிகாட்டலில் வராதுன்னு தான் அர்த்தம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறான்? இது கடும் வார்த்தைலாம் கவனிக்கணும். இந்த குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒரு ஆதாரத்தை நீங்கள் வைத்து ஒரு சட்டத்தை எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் தீனை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தமாகுது. அதுக்கு அந்த வார்த்தை கேட்க சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லி தெரியாண்டு 49-16 வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி மூமின்களுக்கு ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன இலக்கணம்? இன்னமா கான கவுலல் மூமினின், மூமின்களுடைய சொல்லாக இருக்க வேண்டியது இதா தூ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவின் பக்கம் அவனுடைய தூதன் பக்கம் அவர்கள் அழைக்கப்படும் பொழுது லி யஹ்கும பைனஹும், அவர்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறத கேளுங்க, ரசூல் சொல்கிறத கேளுங்க என்று அழைக்கப்பட்டால் ஐய கூலு சமிஅனா வ அதானா, நாங்கள் செவியுறுகிறோம் அப்படியே கட்டுப்படுகிறோம் என்று சொல்வது தான் மூமின்களின் சொல்லாக இருக்க வேண்டும். மூமின்றாலே நீ என்ன சொல்லணும்? அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டுச்சுன்னா அப்போது எனக்கு நான் கட்டுப்படுறேன், 3வது 4வதுலாம் தேவையில்லை. இலல்லாஹி வ ரசூலி தான், இதா தூ இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக வேண்டி? லியஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி, அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாவை நோக்கி அழைக்கிறாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறத கேளுங்க வாங்க, ரசூல் சொல்கிறத கேளுங்க வாங்க என்று அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் ஐய கூலு, அவர்கள் சொல்ல வேண்டும், சமிஅனா, நாங்கள் கேட்குறோம், காது கொடுத்து கேட்குவோம், அத்தானா, நாங்கள் கட்டுப்படுறோம் என்று என்பது தான் இன்னமா கான கவுலல் மூமினின், மூமின்களின் சொல்லாக இருக்க வேண்டும், மூமின்களின் சொல்லாக இருக்க வேண்டும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெறத்தானே இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். எதுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? வெற்றினா என்ன? உலகத்தில் பதவி பணம் காசு அது பெறுவதா வெற்றி? மரணத்திற்கு பிறகு வெற்றி. அதான் அந்த வெற்றியை தான் இஸ்லாம் வெற்றின்னு சொல்லுகிறது. மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. யார்? அல்லாவின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் போதும் நான் கேட்குறோம், அவ்வளவுதான், அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் தான் அவங்க மூமின்கள், அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். உலாய்க்க, அவர்கள், ஹும்னோட அவர்கள் தான், உலாய்க்கல் முஃப்லி உண்டாலே போதும், ஹும்மு போட்டான்னு அது அவர்கள் 2 தடவை வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களே, உலாய்க்க ஹும், அவர்களே அல் முஃப்லிஹூன், மற்றவன் வெற்றி பெற மாட்டான்னு அர்த்தம். அதில் அவன் தான் வெற்றி பெறுவான்னா மற்றவன் இல்லைன்னு தானே அர்த்தம். அவன் வெற்றி பெறுவான்னா அவன் வெற்றி பெறுவான், மற்றவனை பற்றி பேசலை. அவன் தான் வெற்றி பெறுவான்னு போட்டால் என்னவாயிரும்? வேறவன்லாம் வெற்றி பெறலைன்னு வந்துடும். இங்கே அந்த அர்த்தத்தை போடுறான்ல, உலாய்க்க அவர்கள், ஹும் அவர்களே அல் முஃப்லிஹூன், வெற்றி பெற்றவர்கள். அப்போ இந்த பேசிக்கில் இல்லாதவன் வெற்றி பெற மாட்டான்னு தான் அர்த்தம். இவங்க தான் வெற்றி பெறுவாங்க, மற்றவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நமக்கு பேசிக் என்ன? இலல்லாஹி வ ரசூலிஹி தான். அல்லாவின் பக்கம் அழைக்கப்படுவது என்றால் குர்ஆன் தான், ரசூலின் பக்கம் அழைக்கப்படுவது என்றால் ஹதீஸ் தான். அப்போ ரசூல்லா காலத்தில் ரசூலின் பக்கம் அழைக்கப்படுறேன்னா நேரடியாக ரசூல் ஆயிரும். குர்ஆன் அல்லாவின் பக்கம்னா அது குர்ஆன் ஆயிரும். அது எப்பவும் எல்லா காலத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ரசூலின் பக்கம் அழைக்கப்படுறது ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஹதீஸ்ன்ற அர்த்தம். ரசூல்லா காலத்தில் நேரடியாக ரசூல்கிட்ட அர்த்தம், எல்லாம் ஒன்று தான். அப்போ இலல்லாஹி வ ரசூலிஹி,
அல்லாவின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் அவங்க வந்து என்ன செய்யணும், சமயனா வாத்தானா இது போதும், என்ன இவ்வளோதானே வேறு ஆதாரம் இல்லையான்னு கேட்டக்கூடாது. சமயனா வாத்தானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வது தான் மூமின்களுடைய சொல்லு. அங்கே இன்னமா காணன்னு போடுறான். இன்னமாண்டா அது தாண்டு வரும்ல, ஹசரு இன்னமாண்டு தான் ஆரம்பிக்குது. இன்னமாவுக்கு இந்த கடைசியில் தான் அந்த அர்த்தம் செய்வோம். அப்போ கட்டுப்பட்டோம் என்று சொல்வது தான் காண கவுலல் மூமினின், மூமின்கள் சொல்லாக ஆகிவிட்டது, ஆகியிருக்க வேண்டும். அப்போ மூமின்கள் இதைத்தான் சொல்ல வேண்டும், இதையும் சொல்லலான்னு சொல்லலை. இதுதான், இது மட்டும்தான் நீ சொல்லணும். அல்லாஹ் ரசூலின் பக்கம்னா ஓகே செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இங்கேயும் இது மட்டும்தாங்கிறான்ல. வெற்றி பெறுவார்கள் என்பதிலையும் இவங்க தான் வெற்றி பெறுவார்கள்னு சொல்கிறான். அப்போ இந்த வசனமும் என்ன சொல்கிறது, இஸ்லாத்தில் வந்து ஃபிக்ஹுன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குறதா இருந்தால் இந்த வசனத்திலிருந்து இது விளங்குகிறது, இந்த ஹதீஸிலிருந்து இது விளங்குகிறது என்பதை தவிர மூணாவது ஒரு ஆதாரம்னு கிடையாது. மூணாவது ஒரு ஆதாரம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலேயே நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு ஆகணும். அவனுக்கு தெரியலைங்கிற மாதிரி நீங்கள் சிலர் தெரிஞ்சிருக்கிறாங்கங்கிற மாதிரி கருதி கொண்டு அவங்களே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தமாகி போயிடும். 24:51 இதெல்லாம் நோட்ஸ் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து பல இடங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த கட்டளை இருந்துக்கிட்டே இருக்கும். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அத்தி உள்ளாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அத்தி ஒரு ரசூலு கட்டுப்படுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். நபி மக்கள்கிட்ட சொன்னதே என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்கிறத கேள்றா, நான் சொல்கிறத கேள்றா, இதுதான் நபிமார்கள் எல்லா நபியும் சொன்னது இதுதான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த கட்டளை, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்தி உள்ளாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள், அத்தி ஒரு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுங்கள். ஃபைன் தவல்லவ் அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால், ஃபைன்னமா அலைஹி மா ஹும்மில அவர் மீது சுமத்தப்பட்டது அவருக்கு உள்ளது, அலைக்கும் மா ஹும்மில்தும் உங்களுக்கு சுமத்தப்பட்டது உங்கள் மீது உள்ளது. அப்போ மறுமையில் கேட்பேன் அர்த்தம். அலைக்கும் மா ஹும்மில்தும் ஒயின் துதீவுஹு அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் தகுத்தது நேர்வழி பெறுவீர்கள். எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள். ரசூல் அனுப்பிட்டு நான் சொல்கிறத கேளுங்க, ரசூல் சொல்கிறத கேளுங்க. அவருக்கு உள்ள கடமை என்ன எடுத்து சொல்கிறது, உங்களுடைய கடமை என்ன கேட்டு நடப்பது. அவர் மீது சுமத்தப்பட்டது அவருக்குரியது அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இது மக்கள்கிட்ட சொல்லிடணும். உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களுக்குரியதுன்னு என்ன அர்த்தம், நீங்கள் அதை கேட்கணும். அதான் நம்ம மீது சுமத்தப்பட்டது. அலைக்கும் மாகும் மேல்த்தும் உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களுக்கு உரியதுன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுதல் என்கிற கடமை தான் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்குது. சொல்லிவிட்டு ஒயின் துத்தீவுஹு அவருக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களே ஆனால் தகுத்தது நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அவர் கட்டுப்பட்டால் தான் நேர்வழி, இல்லைன்னா நேர்வழி கிடையாது. ஒமா அல ரசூலின் மீது இல்லல் பலாகுல் முபீன் தெளிவாக எடுத்து சொல்வது தவிர வேறு இல்லை. ரசூலுடைய கடமை என்ன, அவர் கையில் மட்டில் போட்டு சொந்தமாக சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. அவர் எடுத்து சொல்கிறவர் தான் பலாகுல் முபீன். பலாகுனா எடுத்து சொல்லுதல், முபீன் என்றால் தெளிவாக எடுத்து சொல்லுதல். அப்போ ரசூலின் மீது ஒமா அல ரசூலின் மீது இல்லை கடமை இல்லை, இல்லைன்னா கடமை இல்லை. இல்லல் பலாகுல் முபீன் தெளிவாக எடுத்து சொல்வது தவிர வேறு வேலை அவருக்கு இல்லை. அப்போ அவர் தெளிவாக எடுத்து சொல்லுவார், சொந்த சரக்காயை விட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டார், ரசூலாக எடுத்து தான் சொல்லுவார். எடுத்து சொல்கிறன்னு அர்த்தம்னு கேட்டால் சொந்த சரக்கு இல்லைன்னு அர்த்தம். எடுத்து தானே சொல்கிறாரு. எடுத்து சொல்கிறதுனா வேறு இடத்துல வாங்கி சொல்கிறாரு. எங்கேருந்து வாங்கி சொல்கிறார், அல்லாட்டருந்து வாங்கி சொல்கிறாரு. அப்போ அல்லாவிடமிருந்து எடுத்து சொல்வது தவிர தூதருக்கு வேறு கடமை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரசூலுக்கு ஏன் பின்பற்ற நினைப்பாங்கல்ல, இவருக்கு ஏன் பின்பற்ற, இவர் மனுஷர் தானே, இல்லைப்பா அவருக்கு எடுத்து சொல்கிற வேலை தான்ப்பா, நான் சொல்கிறது தான் சொல்லுவார். அவர் நான் சொல்லுவதை தான் சொல்லுவாரே தவிர அவரெல்லாம் சொல்ல மாட்டார். அதனால் நீ கட்டுப்படு. அப்போ ரசூலு கட்டுப்படுற காரணத்தை எல்லாம் விளக்கும் விதமாக 24:54 வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இவ்வளவு பச்சை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஜ்மாங்கிறாங்க, கியாஸுங்கிறாங்க, சஹாபாக்கள்ங்கிறாங்க, முன்னோருங்கிறாங்க, பெரியாருங்கிறாங்க, பெரும்பான்மைங்கிறாங்க. இதெல்லாம் மார்க்க ஆதாரமாக்கி வச்சுருக்கிறாங்க எக்கச்சக்கமாக. அதெல்லாம் எப்படி தவறுங்கிறத நம்ம பின்னாடி விளக்குவோம். ஆனால் இந்த ரெண்டில் நின்றால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். விளங்குதா, இல்லைன்னு நேர்வழி பெற முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. நம்ம பேருக்கு இஸ்லாம்னு சொல்லிக்கொள்ள வேண்டியது தான். அது இந்த வசனம் சொல்லுதா இல்லையா. அதுக்கடுத்து
அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை விரும்புபவர்களாக இருப்பீர்களேயானால் ஃபத்தபிஊனி, என்னை, அவன் தூதராகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் அப்போ உங்களை விரும்புவான். அப்போ நீங்கள் அல்லாஹ் விரும்பினா கூட அல்லாஹ்வை பின்பற்ற முடியாதுல்ல. அல்லாஹ்வை யாருக்கா பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தான் முடியும். பின்பற்றுன்னு அல்லாஹ் சாப்பிட மாட்டான், நம்மளும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் கல்யாணம் பண்ண மாட்டான், நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ்வை ஃபாலோ பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்ல கேட்க முடியும். சில வழக்கு வழங்காமல் அல்லாஹ் பின்பற்றுங்கம்பாங்க. அல்லாஹ் பின்பற்றக்கூடாது, அல்லாஹ் கட்டுப்படணும். சரியா? பின்பற்று ரசூலுக்கு தான் பின்பற்றணும். இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறதா இருந்தால் என்னையை பின்பற்றுங்க. ரசூலா என்னை தான் பின்பற்றணும். என்னையை பின்பற்றுவது தான் அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறதுக்கு அடையாளம். அப்போ இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை, முகமதாகிய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றுவீர்களேயானால் அந்த ஷரத்து மறைஞ்சிருக்கும்ல, யுஹிபிபுக்கும், உங்களை விரும்புவான் அல்லாஹு, யுஹிபிபுக்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஓ யக்ஃபிர் லக்கும், உங்களை மன்னிப்பான். துனுபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு கஃபூரு ரஹீம். 33வது அத்தியாயம் 31வது வசனம். இந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிறங்க. இந்த வசனங்கள்லாம் எழுதிக்கணும். ஒரு டைரியை போட்டு என்ன செய்யணும், இவ்வளோ வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்னது, அடிப்படை என்னென்னு கேட்டால் வஹி மட்டும்தான். ஃபிக்ஹு சட்டம்னு வகுக்கிறதா இருந்தால் அதனுடைய சான்று என்னவாக இருக்கணும்னு கேட்டால் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா, இதை தவிர மூணாவது இருக்கக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக இந்த வசனங்கள் வழியாக சொல்கிறான். அப்போ அதாவது பொதுவான 2 ஆதாரங்களை பார்த்துருக்குறோம். தீனுக்கு எஜமான் அல்லாஹ், அதில் எல்லாம் அடங்கி போச்சு, யாருக்கும் இங்கே அரிமை கிடையாது. கலிமத்து தௌஹீதுலையும் அது அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட வசனங்கள், இப்படி 3 வகை பார்த்துருக்குறோம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. அவற்றை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த தலைப்பை பேசிக்க அக்பர் அணிவரை பார்த்துட்டு தான் சட்ட விதிகள் ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். அப்போ இதை அந்த வகையில் இப்போ இந்த வஹி தான் அவன் மார்க்கம்ங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.